படிக்கணும்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எங்கேருந்துடா வரீங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை லிஸ்ட்டாக வரும். அது ஒரு காமனான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை பர்டிகுலர் பர்சனால் வர பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுக்காக கவலைப்படாதீங்க. அப்புறம் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க யோசிச்சு இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க. அவங்க வேலையே அதான். அவங்க இப்படி பண்ணலன்னா தான் ஆச்சரியப்படணும். பாடுறா இன்னைக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு. லிட்ரலி யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனை ஒர்த்தா, இந்த பர்சன் ஒர்த்தா, நம்ம இவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கவலைப்படுற அளவுக்கு இவங்க ஒர்த்தா அப்படின்னு. கண்டிப்பாக இருக்காது. அதனால் தூக்கி போட்டுட்டு வேலையை பார்ப்போம். ஏன்னா இந்த பர்சனை விடவும் அந்த பிரச்சனையை விடவும் நம்ம சிலபஸ் பெருசு. எப்பவும் பெரிய விஷயத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற பர்சனுக்கு எப்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அவங்க சொல்லாமலேயே உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை. நம்மளோட கோல் இப்போது நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது தான். மற்ற எதையும் மைண்டில் ஏற்றாதீங்க.